ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோ ஹவு டு பேக் மொய்னா. ஸோ மொய்னா அல்லது ஃபிஷ்ஷஸ் எப்படி சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்புறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்றதை பார்க்கலாம். ஸோ 1/2 இன்ச் டிரான்ஸ்பரண்ட் டேப்பு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் டிரான்ஸ்பரண்ட் டேப், இது அட்ரஸ் விட்டது தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பேக்கிங் டேப் தேவைப்படும். ஸோ இதுவுமே 2 இன்ச் சைஸு. நம்ம மொய்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொரியரில் தான் பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டுருக்கோம். ஸோ அதனால் பேக்கிங் டைப் ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் மார்க்கரு. ஸோ நெக்ஸ்ட்டு சிடி மார்க்கர்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பென்னு அட்ரஸ் எழுதுறதுக்கு பேப்பரில். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, அப்புறம் ஈஸ்ட்டு. ஸோ இது எது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பேக்கெட்டில் அடைச்சிருக்கேன்ல. ஸோ அதுதான் அந்த பெரிய பேக்கெட்லேயும் இருக்குது. ஸோ ஈஸ்ட் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மள்ட்ட மொய்னா வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடவே அதுக்கான அளவு ஈஸ்ட்டு கொடுத்துருவோம். ஸோ அதே குவாலிட்டியில் நீங்கள் வாங்கிக்கலாம், அப்புறம் அதே குவான்டிட்டிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ரப்பர் பேண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு மெயினாக தேவைப்படுறது இந்த கவர் தான். ஸோ கவர் ரொம்பவே பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் கொஞ்சம் திக்காக எடுத்திங்கன்னா தான் பேக் பண்ணும்போது வெடிக்காமல் இருக்கும், இல்லாட்டி வெடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர். நெக்ஸ்ட்டு இந்த மொய்னா ஸ்டார்டர். ஸோ எவ்வளோ அதிகமாக ஸ்டார்டர் போட்டு எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதான் மொய்னா ஸ்டார்டரு. ஸோ இந்த 5 தான் போகுது. ஸோ இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கானா தான் பண்ண போகிறோம். ஸோ தெலுங்கானால எப்படி பேக்கிங் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ எங்கே நீங்கள் இதுக்கு ஆர்டர் பண்ணாலும் ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தான் பேக்கிங் வரப்போகுது. பேக்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ பேக்கிங்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிலாம் இல்லை. ஸோ லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் ஒன்று மாதிரி தான். ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டேப்போடைய ஹெல்ப்பால் இதை உள்ளே ஊற்றிக்கலாம். ஸோ இந்த கவர் என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x12. ஸோ இது நான் ஃபிஷ் பேக் பண்ணது தான் வாங்கினேன். அப்புறம் இப்போ மொய்னா செல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மொய்னாக்கு யூஸ் பண்ணிடுறேன். ஸோ கவர் எப்பவும் எடுக்கிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமான கவராகவே எடுங்க. அகலம் ரொம்ப தேவையில்லை. ஸோ நீளம் தேவை. ஸோ ஃபிஷ்ஷுக்கு வாட்டரும் ரொம்ப முக்கியம். அதோடய முக்கியம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஏன் ஆக்சிஜன் முக்கியம் அப்படின்னா அதில் தான் நம்ம எல்லாமே இதாகுது, சுவாசிக்குது. ஸோ இதை இந்த மாதிரி 4 தடவை மேலேருந்து கீழே வரைக்கும் லாக் பண்ணி டைட்டாக இழுத்து விட்ருங்க. ஸோ இப்போ இந்த சாரீ மடிக்கிற மாதிரி இங்கேருந்து 4 தடவை, ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தீங்கன்னா 4 தடவை மடிச்சுக்கோங்க. ஸோ இப்படிலாம் ஏன் மடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் ரொம்ப டைட்டாக இருக்கணும். ஸோ அப்படி மேலே இந்த லெஃப்ட் ஹேண்டில் உள்ள 3 ஃபிங்கர்ஸ் வச்சு பிடிச்சி ஸோ கீழே வச்சு சுருட்டிடுங்க, சுண்டரில் மட்டும் வெளியே வர மாதிரி. ஸோ இப்போ எப்படி ரப்பர் பேண்ட் போட போகிறோன்றதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் உள்ள சுண்டரில் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டை போட்டுட்டு அப்படியே அதை ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. அந்த கவரில் ஒரு ரொட்டேஷன் கொடுத்து ஸோ ரைட் ஹேண்டில் இருக்க 2 ஃபிங்கர் இடையில ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம், அதுவும் இடையிலோடு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நாட் பேசிக் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த நாட்டை போட்டாலே போதும் உங்களுக்கு. ஸோ இந்த நாட்டை போட்டு நல்லா இழுத்துறணும். ஸோ ரப்பர் பேண்ட் எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்தா தான் அந்த ஏர் உள்ளே லாக் ஆகும். ஸோ ஏர் லாக்கிங் ரொம்பவே முக்கியம் இதில். அப்புறம் ரப்பர் பேண்டை போட்டு ஒரே இடத்துல சுற்றாமல் கீழே இறக்கிட்டே வரணும். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே கீழே இறக்கிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரே இடத்துல சுற்றாமல் நேராக கீழே இறக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ அவ்வளோ டைட்டாக சுற்றிக்கோங்க. ஆனால் பேக்கெட் வெடிச்சிடாமல் சுற்றணும். ஸோ அது 1-2 பேக்கெட் வெடிக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் பேக் பண்ணதுக்கு முன்னாடி, மெயின் பேக்கிங் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கவரில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் கிளியராக வரும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கன்ஃபார்ம் வராது. எனக்குமே வெடிக்க தான் செஞ்சு ஓவர் டைட் பண்ணும், இல்லைனா ஓவராக லூஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ 5 பேக்கெட் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் இவ்வளோ டைட்டாக பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டைட்டாக பேக் பண்ணாலும் அங்கே போகும்போது கொஞ்சம் டேர் எப்படி இருந்தாலும் லீக் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்ம சீலிங் பண்ணல, ரப்பர் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் இவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக பேக் பண்ணிக்கோங்க, வெடிக்காத அளவுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் டபுள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெண்ட் பண்ணி டபுள் ரப்பர் பேண்ட் போடும்போது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பேக்கிங்கு. ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஈஸ்ட் ஒட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம ஈஸ்ட் கொடுக்குறோம். ஸோ கீழே இருக்க 2 அந்த முக்கையும் இந்த மாதிரி டேப்பிங் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் மொய்னா பேக் நம்ம ட்ராவல் டைம் உள்ளே சிக்கி சாகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கவர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கவர் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் இந்த கவர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வேறு கவர் நான் மாற்றிட்டேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் May 3 அல்லது 4 தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கடையில் வேறு கவர் வாங்கியிருக்கேன். ஸோ குவாலிட்டியாக இதுவுமே குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ இதோட குவாலிட்டியாக எடுத்திருக்கோம். ஸோ இந்த கவரில் 2 பேக்கெட் மேலே நிற்காது. ஆனால் நம்ம இப்போ வாங்கிக்கிற கவரில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 5 பேக்கெட்ஸ் வேணாலும் அடிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையுமே உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது உள்ளே போட்டுட்டு சும்மா விட போகிறதில்ல. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேப்பிங் பண்ணிடுவோம். ஸோ இந்த டேப் எடுத்து ஃபுல்லாக டேப்பிங் பண்ணிடுவோம். ஸோ டேப்பிங் பண்ணிட்டு ஓப்பன் வித் கேர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கத்தி வச்சு கிழிக்கிறாங்க. ஸோ அது கிழிச்சாங்க அப்படின்னா பேக்கெட் உள்ளே இருக்க பேக்கெட் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது, உடனே சிந்த சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஓப்பன் வித் கேர்னு போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃபுல்லாக மேலே பேப்பர் எப்படி நான் ஃபிஷ் பேக் பண்ணுறோனோ அதே மாதிரி தான் மொய்னாவுமே.
ஸோ ஃபிஷ்ஷுக்கு ஒன்றும் மொயினாக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதுவும் ஒரு உயிர் தானே சொல்லிட்டு ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 5 பேக்கெட் நம்ம அனுப்புறனால இந்த மாதிரி அட்டைப்பெட்டி. ஸோ இது வந்து தெலுங்கானாக்கு போகுது. ஸோ அதனால் 5 அவங்க வந்து பல்காக கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஆர்டரு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அட்டைப்பெட்டி எடுத்துக்கலாம். ஸோ பல்காக கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து மினிமம் குறையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா அது டெலிவரி சார்ஜ் வந்து உங்களுக்கு கூடுதல் மாதிரி இருக்கும். அதே இது பல்காக கொடுத்தீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் பேக்கிங் தான் அதுக்கு பிறகு. ஸோ எப்படி பேப்பர் வச்சு பேக் பண்ணுறோன்னு நீங்களே பாருங்கள். சைடில் உள்ள மேலே வச்சுருக்க மொயினாக்கு சைடில் உள்ள இது மூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேப்பரு. ஸோ இந்த பார்சல் வந்து போய் சேர்ந்துடுச்சு. ஸோ சேஃப்டியாக போய் சேர்ந்த பிறகு தான் வந்து நான் வீடியோ வந்து எடிட்டே பண்ண தொடங்கிட்டேன். ஸோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறேன்னு நீங்களே பார்த்தாலே தெரியும். மேலே ஃபுல்லாக பேப்பர் வச்சு நீட்டாக அதை வந்து ஃபுல் இடமும் கவர் ஆகிற மாதிரி பேப்பர் வச்சாச்சு. ஸோ இதை வந்து இப்போ வந்து மூடிடலாம் பேக்கை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக திருப்பியும் டேப்பிங் அடிக்க வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திருப்பியும் உள்ளே வந்து இருக்க அமுக்கிட்டு ஸோ நீட்டாக வந்து டேப்பிங் வந்து அடிச்சிட வேண்டியதான். ஸோ அப்கமிங் ஷார்ட்ஸில் வந்து இதோடைய அன்பாக்சிங் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எப்படி போய் ரீச் ஆச்சுன்றது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டேப்பிங் பண்ணிடுவோம். மேலே வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வித் கேர் லிக்யூடு சுற்றி எழுதிடுவோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்